புது சைட்டாக இருக்குது. Krypton X2 Pro 8GB RAM Flagship level processor வெறும் 5000 ரூபான்னு போட்டிருக்காங்க. 5000 rupees. சரி, ஆர்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி யாராவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் ஏமாறுவீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்த கிளிப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் சேனலில் ஜஸ்ட்டு அவங்க வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி என்னோடய வீடியோவில் நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன், சீரியஸ்னஸாக காட்டணுன்றதுக்காக. அண்ட் இந்த மாதிரி யாராவது ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது எம்டி பாக்ஸ் அனுப்புவாங்க. நான் ஒரு 2000 3000 மொபைலை தூக்கி அதில் பார்சல் பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க. அப்படியும் இல்லைனா இந்த ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டம்மி மொபைல் வச்சுருப்பாங்களா, ஸோ அதை வந்து எடுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் இந்த ரீசன்ட் டேஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, கிரிப்டான் மொபைல்ஸ்லாம் நல்லா இருக்குமா, வாங்கலாமா, அதுவும் ரொம்ப கம்மி ரேட் கொடுக்குறாங்களா, எப்படி அது கம்மி ரேட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றியும் இந்த மொபைல்ஸை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். PS5 ரீசெண்டாக இப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 minute கிட்ட இந்த வெப்சைட்டை பற்றி பேசியிருப்பேன். பட் இன்னும் அந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரல. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை பற்றி செப்பரேட்டாகவே வீடியோ போட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் நான் இந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப் ஹோம் பேஜில் ஆட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன காஸ்ட்லியான மொபைல்ஸாக ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. 8GB இருக்குது, ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்லாம் இருக்குது, வெறும் 5000 6000 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த வெப்சைட் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரொஃபஷனலாக, பார்த்ததுமே ஒரு நல்ல ஒரு வெப்சைட், அஃபிஷியலான வெப்சைட், ட்ரஸ்டபிள் வெப்சைட் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கு. அண்ட் அதோட டிசைன்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் கீழே வாட்சஸ், ஸோ நிறைய கேஜெட்ஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க. எல்லாமே கம்மி ரேட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த வெப்சைட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு X2 Pro அந்த மொபைல் வந்து கிளிக் பண்ணி போய் பார்த்தேன். இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க ரீசெண்ட் டைமில். Krypton X2 Pro அப்படின்ட்டு போட்டு ஒரு 5500க்கோ இல்லை 5600க்கோ நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்ஸ்லாம் வரும். நான் இந்த ஆடை ஒரு 2 days பிஃபோர் யூடியூப் ஹோம் பேஜில் பார்த்தேன். என்னடா யூடியூப் ஹோம் பேஜில் இந்த மாதிரி ஆட்ஸ் வருது, கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப இதுதான் அவங்களுடைய வெப்சைட். ஸோ இது பார்த்தாலே தெரியும், ஒரு ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆன்லைன் சைட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் யாராவது உள்ளே வந்து பார்த்தா உண்மையாகவே இது ட்ரஸ்டபுள் சைட் தான் அப்படின்ட்டு தோணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா Krypton X2 Pro 128GB 8GB RAM. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 5600 தரேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டைமர் மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ 4 hours நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் தான் இந்த ப்ரைஸ் இருக்கும், அப்படின்னா ப்ரைஸ் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டைமர் முடிஞ்சாலும் சேம் அதே ப்ரைஸ் தான் இருக்க போகுது. அண்ட் இது X2 Proன்றது Realme X2 Pro தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கீழே இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல அந்த பிராண்ட் Realme பிராண்டு இருக்குல்ல, ஸோ அதை ஃபோட்டோஷாப்பில் அடிச்சு வச்சிருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக் சைட் தான். கீழே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே X2 Pro ஸ்பெசிஃபிகேஷன் தான். அண்ட் கீழே கமெண்ட் வேறு போட்டு வச்சிருக்காங்க ஒரு சில பேர், அதெல்லாம் அவங்களே வந்து போட்டுக்கிறது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. ஓகே, இந்த சைட்டில் சும்மா பே பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்குதுன்ட்டு. ஸோ பை நவ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்குது, அண்ட் இமெயில் அட்ரஸ், அண்ட் நம்மளுடைய நேம்லாம் கேட்குது. கீழே நம்மளுடைய ஷிப்பிங் அட்ரஸ் வந்து கேட்குது. தென் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பரும் சரி, CVV நம்பரும் சரி நாங்கள் கேட்க மாட்டோம், அண்ட் நீங்களும் வந்து கொடுக்காதீங்க அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஓகே, நான் சும்மா ஆர்டர் பண்ணுறதுக்காக நான் ஃபேக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோடனே அடுத்த பேஜுக்கு வந்து போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. ஸோ என்னன்னா, கொரோனா அந்த லாக்டவுனால நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் மணி வந்து வாங்க மாட்டோம், நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய அட்ரஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருந்தது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் ஆன்லைனில் வந்து பண்ண சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா UPI, விசா அந்த கார்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேடிஎம்லாம் வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ்லாம் வந்து கேட்குது. நேம் அண்ட் கார்டோடைய நம்பர், சிவிவி நம்பர் எல்லாமே கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பேஜ்லாம் நம்ம பார்த்தோம் அவங்களுடைய சிவிவி நம்பர் ஆகட்டும் கார்டு நம்பர்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் கொடுக்காதீங்கன்ட்டு. பட் இந்த பேஜில் நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ்லாம் வந்து கேட்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதெல்லாம் வந்து ஸ்கேம் சைட்டுன்னு பார்த்துருப்பீங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. பட் நம்ம அதை கிளிக் பண்ணி போயிட்டு நம்மளோட டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோம்னா உடனே வந்து கார்டு நம்பர்லாம் வந்து கேட்குது. நம்மளுடைய கார்டு நம்பர்லாம் கேட்குது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வெப்சைட்டில் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு டீடைல்ஸோ சிவிவி நம்பர்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டு நம்பர் சிவிவி நம்பர்லாம் போட்டு பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் வெப்சைட்லாம் நிறைய விதமாக நம்மளை ஏமாற்றுவாங்க. எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சல் அனுப்புற மாதிரி வந்து அனுப்புவாங்க. பட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள எம்டி பாக்ஸாக இருக்கும். அதில் நீங்கள் ஏமாறுவீங்க. அப்படின்னா அந்த பாக்ஸில் இந்த ஷோரூம்லாம் வந்து ஷோகேஸ்க்குன்னு ஒரு மொபைல் சும்மா பிளாஸ்டிக் மொபைல் மாதிரி வச்சிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான மொபைலை போட்டு அனுப்பிடுவாங்க. அப்படியும் இல்லைனா ஒரு ரிப்பேரான மொபைலோ இல்லை ஒரு 1000 ரூபீஸ் மொபைலோ இல்லை 500 ரூபீஸ் மொபைலோ அந்த பாக்ஸில் வந்து போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி இந்த ரீசன்ட் டைமில் ஏகப்பட்ட பேர் வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ எஃபி பேஜில் இந்த கன்சியூமர்ன்ட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணேன், எனக்கு வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே வரல, நான் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு பட் எனக்கு எந்த மெசேஜுமே வரல, ப்ளஸ் அவங்க ஷிப்பிங் பண்ணுறதாகட்டும் இல்லை டெலிவரி எப்போ பண்ணுறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு டெலிவரி ஆகலை 10 நாள் ஆகும் அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அனுப்பியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400-300 ரூபீஸ் வாட்ச் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ட் நான் வந்து 800 ரூபீஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேஜில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இந்த மாதிரியான வெப்சைட் இதோட நிறுத்த மாட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குறீங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் ஆகட்டும் உங்களுடைய மெயில் ஐடி ஆகட்டும், அதுக்கடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களா, ஸோ உங்களுடைய கார்டு நம்பர் சிவிவி நம்பர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்க அந்த வெப்சைட்காரங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ உங்களுடைய கார்டு நம்பர் சிவிவி நம்பர் தெரிஞ்சிடும். அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் அதில் என்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மொபைல் நம்பர் வச்சு எப்படியாவது உங்களுடைய மொபைல் ஆக்சஸ் பண்ணி அந்த கார்டு நம்பரை போட்டு அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதில் சிவிவி நம்பர் போட்டோன்னே ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு வரும்ல, ஸோ உங்களுடைய மொபைல் எப்படியாவது அவங்க ஆக்சஸ் பண்ணி அந்த ஓடிபி எடுத்து உங்களுடைய கார்ட்லேருந்து அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா ஒரு சில ஃபாரின் வெப்சைட்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஆன்லைன் சைட்லாம் வந்து ஓடிபி வந்து கேட்காது, ஜஸ்ட் நம்ம கார்டு நம்பர் சிவிவி நம்பர் என்டர் பண்ணாலே பேமெண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டில் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய கார்டு நம்பர் சிவிவி நம்பர் போட்டு அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து இந்த ரீசன்ட் டைமில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா, ஸோ லாக்டவுன், இந்த 2 ரீசனை வச்சு தான் இந்த வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பில்ட் பண்ணது தான் இந்த வெப்சைட். ஃபர்ஸ்ட் லாக்டவுன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் சைட் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் சைட்லாம் வந்து அவங்களோட ஷாப்பிங் சர்வீஸ்லாம் வந்து டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் எதுவுமே வாங்க முடியாமல் இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்து மொபைல் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்கிட்டயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து என்ன மொபைல் வாங்கலாம் வாங்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. வாங்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் ரெட் ஜோன் சைட்ஸ்லாம் டெலிவரி பண்ணுறது கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த லாக்டவுன் பீரியடில் ப்ளஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் டெலிவரி பண்ணாலுமே அவங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ரீசன்லாம் வந்து அவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியா ஆப்லையும் வந்து ப்ரொமோஷன் ஆட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப வருது, ப்ளஸ் யூடியூப் ஹோம் பேஜில் வருது, அண்ட் ஃபேஸ்புக்கில் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையும் வந்து ஆட் வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம யாராவது பார்த்துட்டு இருப்போம்ல, ஸோ கம்மி மொபைலுக்கு ஏதாவது ஒரு மொபைல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப நல்ல வெப்சைட்டாக இருக்கும் போல இருக்கு, ட்ரஸ்டபிள் வெப்சைட்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துருவாங்க. அண்ட் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கம்மி ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணி நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வெப்சைட்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப்ல போயிட்டு கிரிப்டான் மொபைல்னு போட்டாலே ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே இன்னமும் நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரியான சைட்லாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாராவது இந்த மாதிரி கிரிப்டான் மொபைலில் ஆர்டர் பண்ணி வாங்கி ஏமாந்தவங்களா இருந்தீங்கன்னா சைபர் கிரைமில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி போடுங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைபர் கிரைமில் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வெப்சைட்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு. இந்த லாக்டவுன்ல இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது. நிறைய பேர் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட் வேல கன்வே பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்டை. இந்த வெப்சைட்ல நல்ல மொபைல்ஸ்லாம் வந்து கிடைக்குது, கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது, நீங்களும் போய் வாங்குங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். ஸோ அது எல்லாமே
பொய் தான், ஃபேக் தான். ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஸ்கேம் தான். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறுவீங்க. ஒன்று உங்களுக்கு எதுவுமே வந்து அனுப்ப மாட்டாங்க, அப்படி அனுப்பினாலும் உங்களுக்கு உள்ள எதுவுமே இருக்காது. அப்படியும் இல்லைனா உங்களுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் கார்டு நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.